ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. இன்றைக்கி ஒரு ரசம் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். நான் கொஞ்சம் ஸ்பைசியாக செய்ய போகிறேன். என்னென்னா எங்களுக்கு வீட்டில் கொஞ்சம் எல்லாருக்கும் ஃப்ளூ. ஸோ கொஞ்சம் ஸ்பைசியாக செஞ்சு ரசத்தை குடிப்போம். எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. 1/4 கப்பில் நான் மல்லி எடுத்து வச்சுருக்கேன். கொரியண்டர். இது 1 டேபிள் ஸ்பூன் சின்ன சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், கொஞ்சம் போல் ஒரு சின்ன இதாக டெமரின் எடுத்து ஹாட் வாட்டரில் ஊற போட்டிருக்கிறேன். 2 காஞ்ச சித்தல் மிளகாய், சால்ட், கொஞ்சம் போல் மஞ்சள் தூளும் போடுவேன். 2 கப் வாட்டர் போட போகிறேன். ஓகே, நீ எப்படி செய்யலாம்னு பார்க்க வாங்க. ஓகே, 1 கப் வாட்டர் ஊற்றிட்டேன். 2வது கப் வாட்டரும் ஊற்றுவேன். ஓகே, இதில் ஒரு 1/2 கப்புக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கிறேன். நீங்கள் புளியும் உப்பும் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. ஓகே, நான் இதை இப்போ இதை ஊற்றுறேன். எனக்கு புளி பத்தாட்டி நான் கொஞ்சம் திருப்பி கரைச்சி ஊற்றுவேன். ஓகே, ஒன் டீஸ்பூன் போல் நான் சால்ட் போடுறேன். ஓகே, கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடுங்க. காணும் மிளகும். இப்போ இதை நல்லா கொதிக்க விடுவோம். அதுக்கிடையில் இப்போ நாங்கள் ரச பவுடர் எப்படி அரைக்கிறேன்னு அரைச்சி கொண்டு வரணும். ஓகே, சொல்ல மறந்துட்டேன். நான் ஒரு 6 கார்லிக் போடுறேன். 6 இல்லை கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து அரைக்க போகிறேன். புளி ஏற்கனவே கரைச்சி விட்டபடியே தேவையில்லை. மிச்சம் எல்லாத்தையும் போட்டு அரைப்போம். ஓகே, அதோடு எனக்கு நான் பெருங்காயமும் எடுத்து வச்சுருக்கிறேன். ஓகே, கொதிச்சு கொண்டு வர இதையும் போடலாம். ஓகே, பாருங்க, நான் எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டுட்டேன். காஃபி கிரைண்டரில் போட்டுட்டேன். கறி லீஃபும் கார்லிக்கும் நான் இப்போ போடையில் இதை கொஞ்சம் கோஸாக அரைச்சிட்டு பிறகு அதை 2யும் போடுவோம். ஓகே, பாருங்க, உலகத்துக்கு அரைப்பட்டு கொண்டு வந்துட்டுது. இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் கருவேப்பிலையும் காலிக்கும் போடக்கூடாது. இவ்வளோத்தோடு அரைச்சிட்டு நிப்பாட்டிடுவோம். நான் இவ்வளோத்தையும் நான் ஜூஸ் பண்ண போகிறபடியாக நான் 2யும் போடுறேன். ஓகே, இப்போ இந்த டைமில் நாங்கள் காலிக்கும் கருவேப்பிலையும் போட்டு திருப்பி ஒருக்கா கிரைண்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ பாருங்க, இதை அரைச்சிட்டேன். உலகத்துக்கு அரைச்சா காணும். இனி நாங்கள் இதை எடுத்து ஜூஸ் பண்ணலாம். ஓகே, பாருங்கள், எனக்கு இதில் ஒரு 3/4 கப் கிட்ட வந்திருக்குது. இப்போ இனி இது ரசம் கொதித்து கொண்டு வர நான் ரசப்பொடியை போடுவேன். ஓகே, நம்ம கொதிக்கையில் இப்போ தான் கொதித்து கொண்டு வருது. நல்லா கொதிக்க விடுங்க. ஓகே, இப்போ கொதித்து கொண்டு வந்துட்டுது. இப்போ நான் ஒரு 5 to 6 மினிட்டாக புளி தண்ணியை கொதிக்க விட்டேன் நான். இப்போ இனி நாங்கள் இந்த ரச பவுடராக போடுவோம். ஓகே, கொஞ்சம் சால்ட் காணாமல் இருந்தது, நான் கொஞ்சம் போட்டேன். நான் புளி எனக்கு ஓகேயாக இருந்தது. நீங்கள் இதில் தண்ணி ஆட் பண்ணுறேன்னாலும் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு ஊற்றலாம். ஓகே, உங்களுக்கு புளிப்பு கூட குறையன்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ இது கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸுக்கு கொதிக்க விடுவோம். இதை கொதிக்க விட்டுட்டு இறக்கி வச்சுட்டு தாளித்து வெங்காயத்தை தாளித்து போடுவோம். ஓகே, ஓகே, இப்போ இது கொதிச்சு கொண்டு வந்துட்டுது. ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டேன்னா இப்போ எல்லாம் நல்லா கொதிச்சிட்டுது.
நாங்கள் இனி குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு தாளித்து போடுவோம். ஓகே, நான் பெருங்காயம் தாளிப்பில் போட போகிறேன். ஓகே, நீங்கள் பெருங்காயம் போடுறேன்னா விருப்பம்னா போடலாம், விருப்பம் இல்லையாண்டா போடாமையும் விடலாம். ஓகே ஓகே, நான் இப்போ தாளிக்க போகிறேன். அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஒனியன் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கார்லிக், கடுகு, சின்ன சீரகமும் போட போகிறேன். அதோட ஆயில், கொஞ்சம் போல் கருவேப்பிள்ளையும், ஒரு செத்தலாம். ஓகே ஓகே, ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நான் ஆயில் போடுறேன், குக்கிங் ஆயில், அவகோடா ஆயில் போடுறேன். நீங்கள் எந்த ஆயில் இருந்தாலும் குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணலாம். இப்போ இதை கொஞ்சம் நல்லா சட்டி சூடாகட்டும். ஓகே, இப்போ சட்டி கொஞ்சம் சூடாகி கொண்டு வருது. இந்த டைமில் கடுகை போடலாம். இன்னும் கொஞ்சம் சூடாகணும். கடுகு கொஞ்சம் வெடிச்சுதண்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தாளிப்பு. நான் கொஞ்சம் சட்டியை சூடாக்க விடுறேன், விட்ட பிறகு செய்வேன். ஓகே, இப்போ தட்டி சூடாகிட்டது. இந்த ஸ்பூனால் ஒரு டீஸ்பூன் போடுறேன். அதே மாதிரி சின்ன சீரகம் இந்த டீஸ்பூனால் ஒன்று போடுறேன். கொஞ்சம் எல்லாம் கடுகு கொஞ்சம் பொரிஞ்சு வடிக்கும். நான் இப்படி ஒரு கவர் வச்சுருக்கிறேன். இது டாலர் ஷாப்பில் வாங்கலாம். இதால் இப்படி மூடி விட்டிங்கன்னா தெரிக்காது. இப்போ பாருங்கள், வெடிக்குது. இப்போ நீங்கள் கவர் பண்ணி விட்டிங்கன்னா உங்களோட முகத்தில் படாது. அதோடு நான் வெட்டி வச்சுருந்த உள்ளியையும் போடுறேன் அதுக்குள்ள. அதோட இந்த செத்தல் மிளகாயும் போடுவோம். கருவேப்பிலையும் போடுவோம். இப்போ நான் வெங்காயத்தையும் போடுவேன். போட்டுட்டு கிளறி விடுவோம். ஓகே, இப்போ இது பொரிஞ்சு கொண்டு வருது. அந்த டைமில் நான் பெருங்காயம் போடுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டால் காணும், நிறைய போட தேவையில்லை. விருப்பம் வேண்டாம் போடலாம், எனக்கு 1/2 டீஸ்பூன் காணும். இது நல்லா பொரிஞ்சு கொண்டு வந்துட்டு இன்னும் போல் இப்படி பொரிஞ்சால் காணும். இனி குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு நாங்கள் ரசத்துக்குள்ளே ஊற்றி விடுவோம். ஓகே ஓகே, ரசத்துக்குள்ளே நாங்கள் கொட்டி விட போகிறேன். பாருங்க, நல்ல வடிவாக வந்திருக்கு ரசம். இது வடிவாக நீங்கள் எடுத்து குடிக்கலாம், இல்லைன்னா ரைஸோடு போட்டும் சாப்பிடலாம். எப்படியே மூடு வடிவம். நீங்கள் எப்படி ஒரு கவர் ஒன்று வேண்டி வச்சுட்டிங்கன்னா இது நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நான் $1 வேண்டினான், வேண்டிக்கான காலம் ஆச்சு. நீங்கள் வேறு எங்கே ஸ்டோரில் இருந்தாலும் வேண்டலாம். ஓகே ஓகே, இப்போ ரசமெல்லாம் செஞ்சு புரிஞ்சுது. நல்ல வாசமாக இருக்குது, நல்ல ஸ்பைசியாகவும் இருக்குது. நீங்கள் ஸ்பைசஸை குறைச்சி செய்கிறனாலும் இதை விட கொஞ்சமாக குறைச்சி போட்டு செய்யுங்க. இது எங்களுக்கு எல்லாருக்கும் சிக்கனப்படியாக நான் கொஞ்சம் ஸ்பைசியாக செஞ்சேன்னா இதை நீங்கள் ரைஸோடையும் சாப்பிடலாம், தனியாகவும் கொஞ்சம் குடித்தா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.